ஐபிஎல் 2025 சீசனை போலவே தற்போதும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி படும் மோசமாக சொதப்பிட்டிருக்காங்க. முதல் 3 போட்டிகளிலுமே 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்துல 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்துல 43 ரன்கள் வித்தியாசத்துல அப்படின்னு மோசமான தோல்விகளை தான் சிஎஸ்கே பதிவு பண்ணிருக்காங்க. மேலும் நெட் ரன் ரேட்டுமே -2.517 ஆக இருக்கு. அடுத்த போட்டி அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அடுத்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக விளையாட இருக்காங்க. இந்த போட்டி வர ஏப்ரல் 11ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு சென்னையில ஸ்டார்ட் ஆகுது. ஒருவேளை இந்த போட்டியிலுமே சிஎஸ்கே படு தோல்வியை சந்திக்கும் பட்சத்துல பிளே ஆஃப் வாய்ப்பு பாதிக்க அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்கா. இதனால டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில பெரிய வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்திலுமே இருக்காங்க. இந்த போட்டி நடைபெற இன்னும் 5 நாட்கள் தான் இருக்கு. அணியை வலிமையாக கட்டமைக்க வேண்டிய கட்டாயத்துல சிஎஸ்கேவுமே இருக்காங்க. ஓபனராக ருத்ராஜ் கெய்க்வாட் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாம திணறிட்டு இருக்காரு. இதனால ஓபனர் இடத்துல இருந்து ருத்ராஜ் கெய்க்வாட்டை நீக்கிட்டு மாற்றாக ஆயுஷ் மாத்ரேவை ஓபனராக ஆட வைக்க பிளான் போட்டிருக்காங்க. மேலும் முதல் 3 போட்டிகள்ல சிஎஸ்கேவுக்காக அதிக ரன்களை குவித்த சர்ஃப்ராஸ் கான் அவர்கள், ஜேமி ஓவர்டன் அவர்கள் ஆகியோருக்கு பேட்டிங்ல முக்கியத்துவம் கொடுக்க அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்கா. சர்ஃப்ராஸ் கான் தற்போது 4வது இடத்துல சிறப்பாக பேட் பண்றாரு. இதனால அவருக்கு இனி நிரந்தரமாக 4வது இடத்தை ஒதுக்க முடிவு பண்ணிருக்காங்களா. மேலும் 5வது இடத்தை ஜேமி ஓவர்டனுக்கு கொடுக்க தோனி முடிவு பண்ணிருக்காரு. சோ அடுத்த போட்டியில கண்டிப்பாக தோனி அவர்கள் களமிறங்க இருக்காராம். மேலும் பாத்தீங்கன்னா பேபி ஏபி அப்படின்னு சொல்லப்படுற டெவால் பிரெவிஸ் அவர்களுமே களமிறங்குறாங்களா. சோ கண்டிப்பாக அடுத்த போட்டி செப்பாக்கம் மைதானமே அதிரும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பதிவு பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வழக்கம் போல கேப்டன்சிய ருத்ராஜிடமிருந்து தோனி அவர்களுக்கு மாற்ற இருக்காங்களா. இதனை ஆண்டாண்டு காலமாக சிஎஸ்கே பாரம்பரியமாக பண்ணிட்டு இருக்காங்க. இது சிஎஸ்கே ரசிகர்களிடையே கடும் அதிருப்தியை வெளிப்படுத்திட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.